கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்திலே ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன். காலை தேடுவேன் நேசரை கண்டு மகிழுவேன். கருத்தாய் பாடுவேன் நேசரின் அன்பு நாடுவேன். எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். பேசும்படியார் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10-12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. என்ன காலமா? அவரை தேட காலமாயிருக்கிறது. இது என்ன காலம்? இது கர்த்தரை தேடுகிற காலமாக இருக்கு. பாருங்க, ஒரு நல்ல பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உலகப்பிரமா செய்யற காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆவிக்குரிய விதத்திலும் இந்த நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல பலனை, நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது மெய்யான ஆசீர்வாதத்தை, அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். நம்ம செய்யற காரியம் எப்படியா இருக்கணும்? நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீதியதான் விதைக்கணும். நீதியை விதைக்க வேண்டும். நல்ல விதையதான் விதைக்கும் போது நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அப்படியா நம்ம இன்றைக்கு உலகத்துல செய்யற காரியம் நீதியான காரியங்களா இருக்கும் என்றால், நீதிக்கென்று விதை விதைப்போம் என்றால் உடனே ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்காது, பலன் கிடைக்காது. ஒரு குடியானவன் இன்றைக்கு விதைய போட்டா உடனே பதில் கிடைக்குமா? உடனே அவனுக்கு ஈல்டு கிடைக்குமா? அறுவடை கிடைக்குமா? இருக்காது. கொஞ்ச நாள் அவன் காத்திருக்க வேண்டிய. நீதியை விதைச்சிட்டு பொறுமையா நம்ம காத்திருக்கணும். பொறுமையா நம்ம காத்திருக்க வேண்டிய. நான் இப்படி எல்லாம் பண்ணேனே, எனக்கு என்ன கிடைச்சது? இன்றைக்கு நம்ம அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா சோர்ந்து போயிருவோம். நான் நல்லவளா நடந்தேன், எனக்கு உண்மை கிடைக்கலையே. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்க. அறுப்பு வரும்போது என்ன பண்ணணுமா? தயவாக இருக்கணும். வேதத்துல அநேக காரியங்கள் எப்படியாக தயவாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் மேல அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அந்த உபாகமத்துல எல்லாம் பார்க்கும்போது நீங்க வயல் அறுக்கும் போது என்ன பண்ணுங்க, தீர எல்லாத்தையும் அறுத்துறாங்க, இந்த ஓரத்துல உள்ளது விட்டுருங்க, ஏழை ஜனங்கள் அதை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தயவு கொத்தாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, உலகப்பிரம வாழ்க்கையில அப்படியே தயவாய் தயவை காண்பிக்கிறோமா? மற்றவர்களுக்கு தயவு தேவைப்படுகிறவர்களுக்கு தயவை காண்பிக்கிறோமா? அந்த மோசே கட்டளைகள் மூலம் அங்க சொல்லப்படுகிற, நீ அறுப்பறுத்துட்டு வரும்போது ஒரு அரிக்கட்டை நீ மறந்து அங்க வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைச்சுக்கோ, அப்போ நீ திரும்ப ஓடாத, போய் எடுத்துட்டு வர்றேன்னு ஓடாது. அது யாராவது ஏழை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு. அதான் தயவுக்கான அறுப்பு. தயவுக்கா எப்படி அறுப்பு இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. இன்றைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? விசேஷமா இந்த நாட்களிலே கர்த்தர் என்னை சந்தித்தார் ஒரு நாள், அதனால அந்த சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நாங்க இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் மற்றவங்களுக்கு எப்படியாவது அதை கொடுக்கணும், நம்ம கூட வசனத்தை பேசின அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம தயவு கொத்ததாய் அறுப்பு அறுக்கும்போது
கத்தத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் நானே கட்டி வச்சு அனுபவிக்கணும்னு இல்லை, அது மற்றவங்களுக்கு தயவா எடுத்து கொடுக்கும்படியா இந்த நாட்களிலே நான் அழைக்கப்படுகிறேன். பாருங்க, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்தும். கூடவே ஒரு காரியம், அறுப்பு அறுத்தாச்சு, விதைச்சி அறுப்பு அறுத்தாச்சு, அதுக்கு பிறகு சொல்ற உங்க தரிசு நிலத்தை பண்படுத்து. இந்த ப்ராசஸ் திரும்ப 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 நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்ல முடியாது. திரும்ப தரிசு நிலத்தை பண்படுத்தி, எப்படி ஒரு உழவன் அடுத்த விதைப்பு காலத்துக்கு உடனே அத பண்படுத்துவான், திரும்பவும் பண்படுத்தி காத்திருப்பான் இல்லையா. அறுப்பத்தா ஜனல் நல்ல நிலம் இது அப்படின்னு அப்படியே வச்சு விதை விதைச்சா திரும்ப முளைக்குமா? முளைக்காது. அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். அப்பப்போ நம்ம தரிசு நிலத்தை நம்ம பண்படுத்த அவசியமாகவே இருக்கிற ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். தரிசு நிலத்தை பண்படுத்துறேன்னா தேவையில்லாத காரியங்களை வாழ்க்கையில இருந்து பிடிக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த கட்டத்திலும் அடைந்தாயிட்டு முற்றும் தேறினவன் நானேன் என்று சொல்ல முடியும். நான் ஏற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையும் நான் பிடித்துக் கொள்ள முடியும், ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்ல. அப்ப இன்னொரு காரியம் சொல்ல, கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் அவரை தேடிக்கிட்டே. இந்த நாட்கள் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவரை தேடுகிற காலமாக. அவரை தேடுகிறோமா? அவரை நாம் தேடுகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேடணும். இன்னைக்கு 8ஆம் தேதி நம்ம நீதிமொழிகள் ஒருவேளை காலையில நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 8:17 சொல்லுது, அதிகாலையில தேடுங்க அவரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு சம்பவம் பாருங்க. அதிகாலையில் நம்ம தேடும்போது நிச்சயமாக அவரை கண்டது. ஒருவேளை நெருக்கப்படுற நீங்கள் காலையில எழுந்து உங்களால் முழங்கால் பட முடியாது. உங்க வீட்டுல உள்ள மனுஷர் இன்னும் பூர்ண ரட்சிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு முழங்கால் போட்டு தேட முடியாதா இருக்கலாம். விளக்க போட்டு வேர்த்த வாஸ்து சத்தமா பாடி கைத்தட்டி கத்தர் ஒருவேளை தேட முடியாதா இருக்கலாம். சின்ன ஒரு அறையில ஒருவேளை வசிப்பீங்களா இருக்கலாம். அது மாத்திரமல்ல, நீ ஜெபம் பண்ணும் போது உன்னை பரியாசம் பண்ணி அவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள இல்லாதனால உனக்கு தடை சொல்லலாம். ஒருவேளை மனதுக்குள்ள யாராவது கெடுத்து போட முடியுமா? உன் இருதயத்துக்குள்ள நீ கத்தரை தேடு. இருதயத்துக்குள்ள கத்தரை தேடு. அவர் நீதியை மேல வருஷிக்க பண்ணுவார். அது வரைக்கும் தேடு. அவர் மேல நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும். நான் அதை சொல்லுகிறேன், நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும்னா ஏதோ இன்னைக்கு நாளைக்கு 18ஆம் வருஷம் இல்ல, அப்படி இல்ல. கடைசி மூச்சு வரைக்கும் நான் அவரை தேடிக்கிட்டே கரங்களை தட்டி கத்தர மயம்பட்டு அல்லையா. அப்ப அவரை தேட காலம் இது. இந்த விசேஷம் அந்த பண்டிகை நாட்களில் அவரை தேடும். அதிகமாக நம்ம தேடும். நம்ம தேடும் போது அவர் தென்படுவார், நிச்சயமாக தென்படுவார். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் கத்தரை தேடினா சங்கீதம் 34:4 முதல்ல வாசிப்போம். எப்படியெல்லாம் கத்தரை தேடின. 34:4 நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. பார்த்தா யாரும் கத்தரை தேடினவங்க ஒருவராது வெட்கப்பட்டு போனதே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 22:26 சொல்ல, கத்தரை தேடவுன்னு இருதயம் என்ன பண்ணுமா? வாழும் என்று சொல்லி சொல்லப்படும். மனுஷனை தேடுனா நம்ம வாழ்வாமான்னு தெரியாது. ஒருவேளை ஒரு நாள் வாழலாம், 2 நாள் வாழலாம், 3ஆவது நாள் வாழ முடியாது மனுஷனை தேடினா. ஆனா அந்த கத்தரை தேடும் போது என்ன பண்ணுமா? நம்ம நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லுவோம், இருதயம் வாழும். இருதயம் தான் அங்க வாழணும். இந்த உலகத்துல உடம்பு வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, இருதயம் வாழ வேண்டும். இது ஆவிக்குரிய அழியாத ஆசீர்வாதங்களை
நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படும். தேடும் போது உன் இருதயம் வாழும், என்னைக்கும் வாழும், அது சாகவே சாகாது. கர்த்தருடைய சமூகத்திலே நித்தியமாய் போய் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இப்ப பாருங்க, இங்கே அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன். ஏன் தேடினான் என்று சொல்லும் போது அவன் சூழ்நிலை அப்படியா இருந்தது. அந்த தலைப்பை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், சங்கீதத்தின் தலைப்பை அடைப்பிலே போட்டுக்கிற வாசிங்க, அதை மற்றவங்க தெரியாதவங்க கேட்கட்டும். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அபிமெலேக்கினாலே துரத்தி விடப்படும் போது பாடின சங்கீதம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் போய் இங்க தேசத்துல தன்னை துரத்துறாங்க, சவுல் கொல்ல வேண்டும் என்று பார்க்கிறான். உடனே அவன் ஓடுகிறான், அங்கேயும் அடைக்கலத்துக்காக ஓடுகிறான். இங்க ஊர்ல அவனுக்கு இடமே இல்லை. கடைசியில இந்த ஆகீஸ் என்ற அந்த ராஜா, பெலிஸ்தர் ராஜா, அவன் அரண்மனைக்குள்ள போகிறான். அப்ப போன உடனே அடைக்கலம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அந்த ராஜா பழைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்தவன் போல தெரிகிறது. அப்ப கூட இருந்தவங்க சொல்றாங்க, ஐயோ இவன் ராஜா, இவன் தான் தேசத்துல ராஜாவா வரப்போறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வீரன் கோலியாத்தை கொன்று தலையை வெட்டினவன் இவன் தான், இவன் நம்ம சத்துரு, நம்ம அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறான் என்று சொல்லும் போது ரொம்பவே யாரு பயந்துட்டா, அவன் பயந்தான. தாவீது மிகவும் பயந்தான் சொல்லி சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 21:12 வாசிங்க. 21:12. அதான் இத சொன்ன இந்த வார்த்தையில் தாவீது, அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். நான் நேரா இது சொல்லிட்டேன். 21:12. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு ஆகேசுக்கு மிகவும் பயப்பட்டு, மிகவும் என்ன பண்ணான்னா பயந்தான். கண்கள் முன்பாக முகநாடியை வேறுபடுத்தி சித்தம் கொண்டவன போல காண்பித்து, போதும் 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 12. அததான் நான் இங்க குறிப்பு காண்பிக்க விரும்புறேன். தாவீது என்ன பண்ணான்னா மிகவும் பயந்து, அதுக்கு அந்த மத்த வசனங்களை வாசித்தா people will be distracted, அடுத்தது இது இல்லைன்னு போயிடுவாங்க. அந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? தாவீது மிகவும் பயப்பட்டு பயந்தான். தாவீதுக்கு பயம் இருக்குமாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ராஜாவாக போறான். சவுலுக்கு பிறகு பயம். எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பிடிக்கும்னே நமக்கு தெரியாது. பயம். மிகவும் பயப்பட்டான் என்று. அப்ப இங்க அத அங்க பாக்குறோம், 34 பாக்குறான். அவன் என்ன பண்ணானா தேடினான், கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான். அவனுக்கு தேடினா அவனை நேசிக்கிறவங்க யாருமே இல்ல, பக்கத்துல இல்ல. ஆஸ்பத்திரியில ஐசியூல இருக்கும்போது யாரு ஒருத்தரும் உள்ள வரமாட்டாங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் வந்து பக்கத்துல நின்னாரு, என் பக்கத்துல ஐசியூல. அப்பதான் நான் பார்த்தேங்க நேரப்ப. அப்ப பாருங்க, அந்த நெருக்கப்படுகிற நேரத்துல நீங்க யார தேடுவீங்க? கர்த்தரை தேடு. தாவீது பாருங்க, அவன் தேடினா அவன் உதவி செய்யற வாலிபர் ஒருத்தரும் இல்ல, போர் வீரர் ஒருத்தரும் இல்ல, மனைவி பிள்ளைங்க ஒருத்தரும் இல்ல, தாய் தாப்பன் சகோதரர் ஒருத்தரும் இல்ல. கர்த்தரை நான் தேடினேன். அப்ப உதவி ஏற்ற நிலையில நம்ம கர்த்தரை தேட வேண்டியது அவசியமாக இருக்கு. யார நீங்க தேடுவீங்க? அண்ணன் வீட்டுக்கு ஓடுவீங்களா? சித்தப்பா வீட்டுக்கு ஓடுவீங்களா? மாமா அத்தைய தேடி ஓடு. அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க கர்த்தரை, நான் கர்த்தரை தேடினேன். அவர் என்ன பண்ணாரா? செவி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேடுனா ஒரு பொருளை கண்டுதான் பிடிக்க முடியும், எடுத்துக்கொள்ளதான் முடியும். ஆனா இங்க அவர் எனக்கு செவி கொடு. அப்ப தேடினேன் என்று போது அவரோடு ஜெபத்திலே போராடி இருக்கிறார். இல்லையா? என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க கூப்பிடுங்க. நெருக்கப்படுகிற வேளையில சங்கீதக்காரன் போல கூப்பிடுங்க அவரை, ஜெபத்திலே அவரை கூப்பிடுங்க, அவரை தேடுங்க. நீங்க தேடும் போது நிச்சயமாக அவர் அங்க வந்து நிப்பாரு.
அது என்னால் உறுதியா சொல்ல முடியும். நான் கூப்பிட்டேன், அவர் வந்து நின்னாரு, என் படுக்கை கிட்ட வந்து நின்னாரு, என்னால் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணாரா, எனக்கு செவி கொடுத்தார். அப்போ போது கர்த்தரோட ஜெபத்துல அவன் பேசி இருக்கு. அவனுக்கு என்ன பயம் இருந்திருக்கும், நான் ஊருக்கு போய் சேர்ந்து இங்கேயே சாக போறேன் போலன்னு தான் நினைச்சிருப்பான் இல்லையா. நான் இங்கேயே சாக போறேன், என்ன குத்திர போறான் வந்து இந்த ராஜா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த பயத்துக்கெல்லாம், மரண பயத்துக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார் இல்லையா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார். நான் என் வீட்டுக்கு போய் சேருவேனா, எங்க அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாப்பேனா, திரும்ப இங்க செத்து போயிடுவானா, இங்கே என்ன குத்தி போட்டுருவானா அப்படின்னு பல காரியங்களை அவன் நினைச்சு பயந்துருக்க கூடும். ஆனா அவன் கூப்பிட்ட போது, கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவனை கவனித்து தேடின போது தென்பட்டு அவனை அந்த மரண கட்டில் இருந்தவனை மரண பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே நிச்சயமாக கொண்டு அவனால துரத்தி விடப்பட்டான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இங்கே இருந்தா கூட கொஞ்ச நாள்ல நாளைக்கு மனசு மாதிரி குத்தி இருப்பான், நீ போயிரு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டான். அவன் தப்பித்து ஓடிப்பான். அப்போ வந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தை பாடுகிறார். அப்போ நம்ம கர்த்தரை தேடும் போது ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாயிலே புறப்படத்தக்கதாக அற்புதங்களை நமக்கு நிச்சயமாக அவர் செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த இன்னும் ஒரு வருஷம் இதே போல ஒரு நெருக்கத்துல ஒரு மனுஷன் கூட்டாங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுங்க. 2:1 என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அடுத்தது வசனம், அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அது ரெண்டும் கரெக்டா இருக்கா, சேருதா? நான் நினைத்தேன், என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது நான் கர்த்தரை நினைத்தேன். எங்க இருக்கிறாரு யோனா? அப்போ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. அங்க இருந்து அவரால் கர்த்தரை நினைச்சுதான் பார்க்க முடியும். பஸ்ல போகும்போது வாய் திறந்து ஜோம் பண்ணிட்டே போக முடியுமா? முடியாது, பைத்தியம்னு நினைப்பாரு. ரோட்ல போகும்போது வாய் திறந்து ஜோம் பண்ணிட்டே போகணும், பைத்தியம் நினைப்பாரு. அப்போ கர்த்தரை நினைச்சுக்கிட்டு தான் நம்மளால போக முடியும். நினைச்சேன். அவர் என்ன பண்ணாராம், உடனே என் விண்ணப்பம் கர்த்தருடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆலயத்திலே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. கர்த்தர் நம்ம உள்ளத்துல நினைக்கும் போது அந்த நினைவெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல போய் அவருடைய கரத்துல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தால இல்லையா. கர்த்தரை தேடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, இருதயத்துல நினைச்சாலே வந்துருவாரு. வீட்டுல உள்ளவங்க என்ன கர்த்தரை தேட விடாம என்ன நெருக்கத்துல இருள உட்கார வச்சிருந்தா கூட, வேலைனாலே நான் பீடிக்கப்பட்டவளா இருந்தாலும் கூட, நான் கர்த்தரை நினைக்கும் போது நான் நினைக்கிற நினைப்பல கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே போய் சேருகிறது. அல்லையா, தொய்ந்து போகும்போது நான் என்ன செய்வேன்? கர்த்தரை தான் நோக்கி கூப்பிடுவேன். என் ஆவி தொய்ந்து போயிட்டா கர்த்தரை நான் நினைக்கணும் உள்ள. அப்போ என்ன நினைச்சிருப்போம்? அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா கிருபைன்னு ஒரு வார்த்தை. துன்மார்க்கர் என்ன பண்ணுகிறாங்க, தங்களுக்கு கிடைக்கிற கிருபைய போக்கடிச்சிருவாங்க. அவன் அந்த இடத்துல இருந்து என்ன நினைச்சிருக்க கூடும். அப்போ அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, தொய்ந்து போய் இருக்கும்போது கர்த்தரை கிருபைய நினைச்சிருப்பான். ஆண்டவரே இப்படி கிருபமாக பெருசு, நான் கீழ்படியாம வந்துட்டேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், இருளுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு மாட்டிக்கிட்டேன். ஆனாலும் உங்களுடைய கிருபை பெருதல்லவா, என்னை மீட்டு விட வேற யாராரையும் முடியாது, மாத்திரம் முடியும் நினைச்சிருப்பான். ஏன்னா அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாது. இவன் மீன் வயிற்றுக்குள்ள போனது யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். இல்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம நெருக்கப்படுறது மத்தவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. இந்த சகோதரி எப்படியா நெருக்கப்படுறாங்கன்னு நான் புரிந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதை கர்த்தர் அண்டன
இந்த கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த நெருக்கத்தில் இருந்து உடனே அப்படியாக அவன் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல எட்டின போது உடனே மீனுக்கு கட்டல. அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நீங்க என்ன விடுக்கும் போது என் பொருத்தனைகளை நான் தேவனுடைய ஆலயத்துல இருந்து செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அங்கே ஜெபம் பண்றத நான் பார்க்கிறேன். அப்படியா ஜெபிக்கும் போது இந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த மீன் என்ன பண்ணுச்சு, அவனை வெளியே கொண்டு கரையில கக்கிட்டு போயிடுச்சு. அவனால திரும்ப எழுந்து இந்த ஊழியம் செய்ய முடிந்தது. கர்த்தர் அவனை கைதிப்படுத்த. நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ உள்ளத்துல கர்த்தரை நினை, அவருடைய கிருபையை நினை, அண்டோடைய கிருபை மகா பெரிதல்லவன் நினை. அப்பொழுது கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். இருளில் இருந்து வெளிச்சத்துல கொண்டு வந்து இருட்டா இருக்கு அந்த மீன் வயிற்றுக்குள்ள அந்த வெளிச்சத்தை காணும்படியாக ஜீவனை கூட்டி கொடுத்தார். அல்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லையா? கர்த்தரை தேடினேன். ஒரு பக்தன் சொன்னான், இங்க ஒரு பக்தன் சொன்னான், கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி சொல்றேன். பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது ஒரு தாழ்மை நமக்குள்ள வேணும். 34 சங்கீதத்துல பகிர்ந்து ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றேன். நம்ம அப்படியே கர்த்தருடைய சமுத்திர தாழ்த்துறோம்னா ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு தரித்திரம் ஏழை என்று சொல்லி தாழ்மையோட கூப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு. அவன் கையில எவ்வளவு வல்லமை இருந்து சொல்லிருக்கலாம், நான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஆண்டவரே, நான் யுத்தத்துல கோலியாத்தை ஜெயித்தேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிட்டா அவரு இறங்குவாரா? இல்ல, நான் ஏழை ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின போது அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டுச்சு. அதனால தாழ்மை இந்த ஜெபத்தோட இணைந்து இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஜெபிக்க கத்துக்கொள்வோம். பெரிய காரியங்க. நான் உபவாசம் வாரத்துல 4 நாள் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பரிசேனை போல இல்லாத போய் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வந்து இருக்கிறேன், இந்த இவனை போல நான் பாவம் செய்யல என்று மத்தவனை குத்தி காட்டிட்டு ஜெபம் போது அதுல தாழ்மை இல்ல. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே முடியல. ஒருத்தன் சொன்னா, பாவியா என் மேல கிருபையா மார்பில் அடித்துக்கிட்டு வானத்தை கூட பார்க்காம அழுதான். கர்த்தர் அவன் ஜெபத்தை. இந்த ஜெபத்துல தாழ்மைன்றது ரொம்ப நம்ம சொல்லுவோம், நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் தப்பே பண்ணலையே, என்னையே இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நிக்கவே முடியாது. என்ன பாவம் செஞ்சேன்னு நான் அவர்கிட்ட சொல்லணும்னாலே அவருக்கு தெரியும். சாய் வயிற்றுல நான் உருவாகும் போதே பாவத்துலதான் கற்பத்தை வைக்கப்பட்டேன், அதை மறந்தே போகாது. இது ஒரு கழுவப்பட்ட பன்னி, அவ்வளவுதான். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பன்னி இது அப்படின்னு அந்த எண்ணத்தோட கட்டப்படும். தாழ்த்தி அவர்கிட்ட போகும்போது ஜெபங்கள் கேட்கப்படும். பாருங்க, இயேசு நம்மளை ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரா? ஜெபிக்க சொல்லி இயேசுவின் ஜெபங்கள் என்று சொல்லி அது கடைசி வெள்ளிக்கிழமை தியானித்தோம். பாருங்க, 7:7 மத்தேயு 7:7 வாசிப்போம். இயேசு நம்ம ஜெபிக்க விரும்புகிறார், ஜெபிக்க சொல்லி இருக்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து என்று சொல்லி சங்கீதம் 91 சொல்றாரு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமா? அல்லது அண்ணாச்சி வாங்க, அக்கா வாங்க, அம்மா வாங்க, நான் அம்மாவை நோக்கி கூப்பிடுறோமா? எனக்கு நல்ல துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு அம்மாட்ட போய் கேக்குறோமா? இல்ல. உங்களுக்கு நல்ல துணி வேணும்னு அவருக்கு தெரியும், கிறிஸ்துமஸ்க்கு நல்ல துணி வேணும், அவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவாரு. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமா உங்களுக்கு அவர் தருவாரு. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமா? அல்ல சும்மாவே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம யார்ட்டையா பேசிக்கிட்டே இருக்கிறோமா? இப்ப 7:7 மத்தேயு வாசிங்க. இயேசுவே சொல்லுறாரு, அந்த மலை பிரசங்கத்தெல்லாம் செஞ்சிட்டு கடைசியில கன்க்ளூட் பண்ணும்போது அப்படியாக முடித்து வைக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்புறம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 காரியங்களை அங்க வைக்கிறார். ஒரே மாதிரி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அததான் சொல்றாரு அவர். நம்ம ஜெபம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானுடைய வெளிப்பாடுகள் படி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆவியான நம்முடைய பலவீனத்துல உதவி செய்யறாரு என்று சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 8:26. எப்படி ஜபிக்கணும்னு உங்களுக்கு கூடயே இருந்து அவரே ஜெபிப்பாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தான் உண்மையா தெரியும். நான் இன்னைக்கு குட்டி புள்ள மாதிரி எனக்கு ரப்பர் பென்சில் வேணும் ஆண்டவரேன்னு இது சின்ன காரியங்களே கேட்டு இல்ல, மேலான காரியங்களே ஆவியான நமக்கு ஆயத்தம் பண்ணி என்ன வச்சிருக்கிறார் தேவன்னு தெரியும். அத கேட்டு நமக்கு தெரியாது, நம்ம மூளைக்கு எட்டாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கேட்டு நமக்காக வாங்கி கொடுப்பாரு. இது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால ஆவியில் நிறைய ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப பாருங்க, தேடுங்கள் என்று சொல்லி கேளுங்கள் உங்களுக்கு அப்போது கொடுக்கப்படும். பிளெயினா இருக்கு ஒரு ஜெபம், கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 8:1-3 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பார்க்கிறோம். ஒரு குஷ்டரோகி வருகிறான். நேர முழங்கால் படிட்டாங்க, தாழ்மை இருக்கு, பணிந்து கொண்டு கேட்கிறான். தாழ்மை அங்க இருக்கு அந்த குஷ்டரோகி சோமானதுல. இவன் கர்த்தர் பக்கம் அவருடைய வல்லமை இருக்கு, சோமளிக்கிற வல்லமை. இந்த குஷ்டரோகி பக்கத்துல என்ன இருந்து தாழ்மைய பார்க்கிறோம். அது நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு தானே ஒப்பு கொடுத்துக்கும். உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலா. இப்ப கர்த்தருடைய வல்லமைய விசுவாசி உம்மாலாகும் என்று சொல்லுகிறோம். நம்ம ஜெபிக்கும் கேளுங்கள் என்று சொல்லும்போது நம்மளுடைய வல்லமையை விசுவாசி நம்ம செய்ய முடியும் அவரால என்று சொல்லி செய்யக்கூடும் அவரால. அது மாத்திரமல்ல, இவன் கேட்கிறான் உமக்கு சித்தமானால், கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புவித்து கேட்கிறான் அந்த காரியத்தை. நம்ம அப்படி கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா. அப்படி சித்தத்தின்படி நம்ம வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அப்படி சித்தத்துக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிற. அதனால அதை நம்ம மறந்தே விடக்கூடாது. அப்போது உடனே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவன் கேட்டான், கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டான், தாழ்மையோடு பணிந்து கொண்டு கேட்டான், அவருடைய வல்லமை விசுவாசித்து கேட்டான். கேளுங்கள் என்று சொல்லும்போது இதெல்லாம் இல்ல அடங்கி. அப்போ அப்படி கேட்கும்போது எனக்கு தொட்டார் என்று சொல்லி பார்த்தான். மனதுருகி அவன் பார்த்தா பாவமா இருந்துச்சு. ஏன் அப்படி கேட்டான் சித்தம்னு சொல்லி நினைத்து பார்த்தா அந்த நாட்களிலே அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதியாக கருதப்பட்டது. எல்லாம் சபிக்கப்பட்டவங்க, ஊருக்குள்ளே இருக்க கூட வெளியே இருக்கணும்னு தள்ளி வச்சிருந்தாங்க. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. தேவாலயத்துக்கு போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, கடை வீதிக்கு வர முடியாது. அப்படியாக இன்றைக்கும் நம்ம அப்படிதான் அவங்கள நடத்துறோம். ஏன்னா பயங்கர கொடூரமான வியாதி. அப்போ ஆண்டவர் சித்தத்தின்படிதான் என்ன இப்படி வச்சிருக்கிறாரோ குஷ்டரோகியா அப்படி என்று சொல்லி நினைத்திருக்க கூடும். அப்ப ஆண்டவர் உமக்கு சித்தம்னா என்ன சுத்தமாக்க உம்மாலே ஆகும் சொல்லி கேட்ட போது மனதுருகி கரத்தை வைத்து தொட்டு உடனே எனக்கு சித்தம் உண்டு, சரி சோமா போ அப்படின்ட்டு அனுப்பல. வாயத்திருந்த அவன் ஒரு கேள்வி, அவன் இதயத்துல ஒரு கேள்வி இருந்தது. ஏன் இது முன்னோர் செய்த பாவமா, நான் செய்த பாவமா, சாபமா என்று சொல்லி அவன் உள்ள ஒரு கேள்வி. சாபம் போல இது வந்ததா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பிரச்சனைக்குள்ள போகும்போது அப்படின்னு நினைக்கலாம், இது ஒரு சாபமா? சில குடும்பங்கள்ல ஆண் குழந்தைய பிறக்காது. அப்ப நீங்க நினைக்கலாம் சாபமா, பெண் பிள்ளைகளா பிறக்கும் சில குடும்பம். இது ஒரு சாபமா? ஏதாவது நமக்கு ஒரு இந்த நஷ்டம், இந்த தோல்வி சாபமா? அல்ல முன்னால நானு இந்துவா இருந்து இந்த அநேக காரியங்கள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்து வழிபட்டேன், அதனால சாபம் தொடருதா? இன்னைக்கு ஜனங்கள் உங்களை அப்படியாக பயப்படுத்துவாங்க. அவன் இருதயத்துல அப்படியாக இருந்தது, கேள்விகள் இருந்தது. அதனால அவனுடைய கேள்வி, அவனுடைய பயத்தை நீக்கத்தக்கதாக எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி வாயை திறந்து சொல்ற. அப்படியே நீ சோமான்னு சொல்லி அனுப்பி இருந்திருந்தா அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும், சோமான சந்தோஷம். எனக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னாரு, அப்ப நான் நல்லா வாழ, என் இருதயம் வாழத்தக்கதா என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதுதான் அவர் சித்தமா இருக்கிற என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பாங்க. அவனுடைய சந்தோஷம் 2 மடங்கா இருந்திருக்கும். சோமானதை விட என் சித்தம் சொல்லிட்டாரு, நான் சுத்தமா வாழுறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள வாழ கர்த்தருடைய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி உங்களாலே அறிக்கை செய்ய முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் அந்த வேளையில. ஹல்லேலூயா. சபாரக
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ரெண்டாவது என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேடுங்கள் கண்டடைங்கள். இந்த தேடுகிற காரியம் லூக்கா 15 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல்ல என்ன காணாம போச்சான், 100 ஆடு இருந்ததுல ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு காணாம போயிச்சான். அந்த அவர் சொல்லுகிற ஒரு ஆடு காணாம, சரி இவ்வளவு இருக்குல்ல 99 இருக்குல்ல, இதை வச்சு இனிமே மந்த மேய்ப்போன்னு அவன் இல்ல, திருப்தியா இல்ல. அது 99 பத்தி கவலைப்படல, அதான் இருக்குது அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு ஓடணும் வனாந்தரத்துக்கு. ஓடி அந்த காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க, அதனால்தான் மனுஷகுமாரன் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லி அந்த சகைவு அந்த சம்பவத்துல நம்ம பாக்குறோம். லூக்கா 19:10 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். இழந்து போனது மேலதான் ஒரு கவலை, காணாமல் போன ஆட்டு மேலதான் கவலை. அவர் தேடி கண்டுபிடிச்சார். அவர் அப்படிதான் சொல்லி இருக்கு. நான் இந்த ஏசாய் சொன்னா காணாமல் போன ஆட்ட போனேன், நான் வழி தப்பி போனேன், அவர் என்ன தேடினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 119 கடைசி வசனம் சொல்லுகிறார், காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன், என்னை தேடுவீராக என்று சொல்லி தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறது. நம்ம காணாமல் போச்சு, ஆடு காணாம போச்சு. அப்புறம் என்ன காணாம போச்சு, 15 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. லூக்கா 15 ஒரு ஸ்திரீ 10 காசு அது வீட்டுக்குள்ளே காணாம போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இல்லையா, அதான் வனாந்தரத்துல. அது சும்மா இருந்தால அவளால சும்மா இருக்க முடியல. உடனே மத்த 9 காசு இருக்குல்ல, சரி 9 இருக்குன்னு அதை பார்த்து சந்தோஷப்படல. அது கீழே விழுந்து காணாம போன அந்த காசை தான் இன்னைக்கு அவ தேடுற. என்ன பண்ணா, முதல்ல விளக்க கொளுத்தினா. விளக்கு வேணுங்க. விளக்கு கர்த்தருடைய வசனம் தான், வெளிச்சம் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது இழந்து போனோம்னா வசனத்துக்குள்ளதான் தேடணும். அவரை வசனத்தை வாசிச்சாதான் அந்த வெளிச்சம் அந்த இருட்டு போய் காணாம போனது எங்க கிடக்குன்னு சரி. அது வரைக்கும் இருட்டுக்குள்ள தேடினீங்கன்னா அது அங்கேயே இருந்தா கூட உங்க கண்ணுல படாது. வெளிச்சத்தை கொண்டு வச்சாதான், விளக்க பொருத்தி வச்சாதான் சரி. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருந்தோம்னா முதல்ல செய்ய வேண்டியது வேதத்தை எடுத்து வாசிங்க. எந்த ஆசீர்வாதம் இழந்து போனாலும் சரி, வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர், நான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனேன், இந்த வெளிச்சத்தை அனுப்பி அதை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்திலே ரட்சிப்பை இழந்து போய் இருக்கிறாங்களோ, உன் பிள்ளைகள் பின்மாற்றத்திலே இருக்கிறாங்களோ, நீ வேதத்தை எடுத்து நீ வாசி. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்புறமா என்ன பண்ண, 2 காரியம் செய்யணும். விளக்க வச்சுட்டா மட்டும் போதாது, வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது. ஒரு தொடப்பத்தை எடுத்து வீட்டை சுத்தம் பண்ணினாள். அந்த வெளிச்சம் தெரியும் போது எங்க குப்பை கிடக்குன்னு தெரியும். இந்த பைபிளை வாசிக்கும் போது அந்த உள்ளத்துல என்ன கசப்பு கிடக்குன்னு தெரியும். இவன் சகோதரனை நேசிக்கலன்னா தேவனை அன்பு கூறேன்னு சொல்லாத அப்படின்னு வரும். அப்ப நம்ம இதயத்தில் உள்ள கசப்புகள் எல்லாம் நம்ம எடுத்து போட ஒரு நல்ல வாய்ப்பு. சுத்தம் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கைய சுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்போ விளக்கையும் கொளுத்தி வச்சா வீட்டையும் சுத்தம் பண்ணுன. நம்ம இறுதியமான வீட்டை கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே சுத்தம் பண்ணும் போது அந்த ஆசீர்வாதம் எங்க விழுந்து கிடந்தது, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்றத நமக்கு தெளிவா ஆண்டவர் காண்பிப்பார். நம்மாலே அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. எல்லாத்தையும் சொன்னான். அயல் ஆகத்துல உள்ள ஸ்திரீகள் எல்லாம் குடிச்சாங்க, என் காசு கிடைச்சிருச்சுங்க. சாட்சி சொல்றோமா, நம்ம சாட்சி சொல்றோமா நம்ம வாழ்க்கையில ஆண்ட செய்த நன்மைகளை? சிலர் அவங்க அதை பார்த்து பொறாமப்பட்டுறோம், அதை அவங்க பார்த்து கேட்பாங்க, எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. சொல்ல மாட்டான் அநேக வேளையில சாட்சி. கர்த்தர் சாட்சி சொல்ல முடியாது, கர்த்தர் சாட்சியா நிக்க முடியாது. அகலத்திலே அயலார் மத்தியிலே சாட்சியா ஜீவிக்க முடியாது. கர்த்தர் நம்மை விரும்புகிறார். பக்கத்து வீட்டுல எல்லாம் நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம், இயேசுவை பத்தி சொல்ல மாட்டோம். அந்த பெரிய சபையில மேடையில ஏற்றி விட்டா சொல்லுவோம் நம்ம இல்லையா.
பக்கத்துல உள்ளவங்களுக்கு இயேசு குறித்து சொல்லுவோம், இயேசு என்ன ரட்சித்தாருங்க சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். தேடுங்கள் அப்ப கண்டறியும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி மூணாவதா அங்க இயேசுதான் சொல்லி இருக்கிறார். அப்படி வெவ்வேறு விதமா தேடுறதா இருக்கு. ஒண்ணு வெளியே ஓடி போய் வனாந்தரத்துல தேட வேண்டியதா இருந்துச்சு ஆட்டுக்குட்டியா, இது வீட்டுக்குள்ளேயே தேடுறதா இருந்துச்சு. அப்ப மூணாவது அங்க பாக்குறோம், இந்த தட்டுங்கள் அப்போ உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி. இன்னைக்கு அந்த 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 34 வாசித்தீங்கன்னா தெரியும். நான் அன்னைக்கும் அதை வாசித்து காட்டினேன். என் கதவு நிலையிலேயே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். காத்திருக்கணுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போனா சில நேரம் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க போன உடனே வந்து திறக்குறாங்களே, இல்ல தட்டிட்டு சில நேரம் கொஞ்சம் காத்துரு. அது யாருன்னு பாக்கும், அந்த அம்மா உள்ள முகமூடியாவது போட்டுக்கிட்டு வந்து நிக்குதான்னு பாக்கும் இல்லையா? அப்ப நீங்க உங்க முகத்தை காட்டணும், அப்புறம் திறப்பாங்க இல்லையா? தட்டிட்டு சொன்ன நம்ம காத்துட்டு தட்டின உடனே ஓடுனா நமக்கு தான் லாஸ். அதனால நம்ம ஜாகிரதையாக கத்தரை தேடும். கதவு நிறையில காத்திருக்கணுமா. ஒரு லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வசனங்கள். அங்கே ஒரு ஸ்திரிய பாக்குறோம், ஒரு நியாயாதிபதியை பாக்குறோம். அவன் தினம் அந்த வீட்டுல போய் கதவை தட்டுவா. அந்த நீதிபதி கதவை போய் தட்டுவா. தினம் போவாங்க, சளைக்கவே மாட்டான், கதவும் போய் தட்டுவா. இன்னைக்கு எனக்கு நியாயம் செய்யுங்க, என் சத்துருக்கும் எனக்கும் இருக்கிற வழக்குல இன்னைக்கு நியாயம் செய்யுங்க. சோர்ந்து போகாமல போய் கேட்டுக்கிட்டே சோர்ந்து போகாம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? சோர்ந்து போறோமா? ஒரு நாள் கேட்டேன், 2 நாள் கேட்டேன், 3ஆவது நாள் கேட்டேன், இன்னும் தரல, இயேசு தரல அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோமா? இந்த ஸ்திரீ போவே இல்லை, விடா அப்படியா அந்த கதவை தட்டி தட்டி அங்கேயேதான் உட்காந்துருப்பா. அப்போ ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன கோவம் வந்துச்சு? தினம் கதவை திறந்தா இந்த பொம்பளை வாசல்ல இருந்து உட்காந்துருக்கு, நான் இன்னைக்கு போய் நான் நியாயம் செஞ்சிருவேன், அப்போ நாளைக்கு அவ வரமாட்டாள் என் வீட்டு வாசலுக்கு அப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு பயப்படாதவன் பொல்லாத மனுஷன் என்று சொல்லி வேதத்துல போட்டு இருக்கு. அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவத்துக்கு நீதி உள்ள நியாயாதிபதிட்ட, இறக்கம் உள்ளவர்கிட்ட நம்ம தினம் கேட்கறதுல தப்பே இல்லை. தினம் ஒரு வாசப்படியில வந்து காத்திருந்து அவரை நம்ம தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா. அதனாலதான் சொல்லுகிறான், தட்டுங்கள் உங்களுக்கு என்னைக்கா ஒரு நாள் திறக்கப்படும். அது விசுவாசத்தை அவர் சோதிக்கிறார். ஆனாலும் மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அந்த லூக்கால அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை இழந்து போகாதீங்க, தருவாரு. பவுல் 3 முறை கேட்டாராம், முள்ள எடுத்து போட்டுருங்க, மாம்சத்துல ஒரு முள்ள இருக்கு எடுத்து போட்டுருங்கன்னு. எத்தனை வருஷம் கேட்டா? 3 முறை. 3 முறைன்னா நான் நினைச்சு நிறைய வேலை கேட்டிருப்பாரு. அதான் 3 போது அந்த ஒரு பூரணமான ஒரு நம்பர். நிறைய முறை நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? முள்ள எடுக்கல, நான் உனக்கு கிருபை தரேன் அப்படின்னு சொன்னார். எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. நம்ம எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது ஒருவேளை கிருபை மூலமா கிடைக்கும். அவரு நமக்கு அதை கொடுக்கறது மூலம் ஒருவேளை கிடைக்கும். ஆனாலும் கிருபை மூலமா சில நேரம் கிடைக்கும். நீ கேட்டது ஒண்ணு, ஆனா அவர் செய்தது ஒண்ணு. நீ எதை விரும்புவ? முள்ள எடுத்து போடுறது விரும்பு, அல்ல கத்தடி கிருபை மேல தங்கியே இருக்க முடியா விரும்புக? நான் கத்தடி கிருபை மேல எப்போ தங்கி இருக்கிறத நான் தெரிந்து கொள்ளுவேன் பவுல் சொல்லுகிறார். அப்படி வல்லமை என் மேல தங்கி இருக்கு. என் பலவீனத்துல முள்ளோட தான் நான் ஊழியம் செய்யறேன், ஆனாலும் என் மேல அப்படி கிருபை தங்கி இருக்கு, அப்படி வல்லமை தங்கி இருக்கு. அதனால எனக்கு அது போதும், கிருபை எனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னா, அதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண முடியுமா? அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? இல்ல, ஆண்டவர் கிருபை போதும்னு அவர் தர்றதை வாங்கிக்கிட வேண்டியது மிகவும் மிக மிகவும் அவசியம். அப்போ ஜெபிக்க சொன்னது யாருங்க? நம்மளா ஜெபிக்கிறோமா இஷ்டத்துக்கு? அல்லது நம்ம சொல்லுவாங்க, இந்த சும்மா பைபிள் தூக்கிட்டு இருந்து அல்லேலூயா கும்பல் போகும், அதுதான் கிடந்து ஓ ஓ ஓன்னு ஜெபிச்சுட்டு கிடக்கும். அதுகளுக்கு வேலை இல்லை, ஜெபிச்சு இல்லைங்க. கேளுங்கள் நான் தர்றேன்னு என் இயேசு சொன்னாரு, அதனாலதான் நான் ஜெபிக்கிறேன். தட்டுகள் திறக்கப்படும் இயேசு சொல்லி இருக்கிற, அதனாலதான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன்.
நான் ஏன் ஜெபிக்கிறேன்? இயேசு விரும்புறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் நான் ஜெபிக்கிறேங்க. ஜெபிக்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையே, நம்மளா இதை உண்டு பண்ணிக்கிட்டது இல்ல இல்ல இல்ல. அது அதோடைய ஆதாரம் வேதத்துல இருக்கு, கேளுங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் கேட்கிறேன். ஏன் ஜெபக்கூட்டத்துக்கு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, இல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிற கேளுங்கள்னு சொல்லி இருக்கிற, அதனால நான் ஜெபத்துக்கு போறேன், கேட்க போறேன். சும்மா இப்பதானே கோயிலுக்கு போனேன், இப்பதானே அங்க போனேன், இப்பதானே அங்க போனேன், திரும்ப கோயிலுக்கு. ஆமா, திறக்கப்படுற வரைக்கும் நான் தட்டிக்கிட்டே தான் இருப்பேங்க, தட்டிக்கிட்டே இருப்பேன். கேளுங்கள், கொடுக்கப்படுற வரைக்கும் கேளு, தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படுற வரைக்கும் தட்டுங்க. சோர்ந்து போகாதீங்க, பாதியில தேடுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கு. ஆட்டுக்குட்டி காண வச்சா வீட்டுல, காண போன ஆட்டுக்குட்டி வீட்டுல உண்டா நமக்கு? சரி போகுது ஒண்ணு, மத்த ரெண்டும் இருக்கு, ஒண்ணு போகுது எப்படியாச்சும். இல்லைங்க, அந்த ஒரு ஆட்டுக்காக நான் தேடிக்கிட்டே. கரங்களை தட்டி கத்தர மயம்பட்டால இல்லையா? கானான் ஸ்திரீ ஒரு பெண் இருந்தா, அவளை குறித்து நம்ம மத்திய 15 பார்க்கிறோம். பாருங்க, அந்த இவ போன இடத்துல அந்த ஸ்திரீ அந்த திசையில எங்கேயோ இருந்தா, இயேசு வந்துட்டு கேள்விப்பட்டு ஓடி வர்றா, இயேசு தேடி வர்றா. அப்ப அவளுக்கு உடனே அவ கேட்டது கிடைச்சதா? இல்ல, என்னன்னு கூட அவர் திரும்பல. தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னு பின்னாலே தேடிக்கிட்டு ஓடி வர்றா. அந்த பட்டணத்துல வந்திருக்கிறாரு. உடனே என்னமா வேணும்னு கேட்டு அவர் கொடுக்கல. இதுதான் இந்த பல விதமான ஸ்டேஜ். சில கேட்ட உடனே நமக்கு தராது. பேதுரு தண்ணியில மூழ்கி போகும்போது, ஆண்டவரே நான் மூழ்கி போறேன், ஆண்டவரே ரட்சியம் தான் சொன்னான், வேற ஒண்ணும் சொல்ல. உடனே கைய போட்டு. ஆனா சில நேரம் உடனே நமக்கு கிடைப்பதில்லை. லாசரு மரித்து போன பிறகு சுயமா இருக்கிறான்னு சொல்லி விடுறாங்க. அப்ப போல அவரு அப்புறம் 3 நாள் கழிச்சு 4வது நாள் வர்றாரு. அதுக்குள்ள லாசரு மரித்து போய் கல்லறையில வச்சாச்சு. அப்போ வர்றாரு, வாங்க போவோம் லாசரு எழுப்புவோம். என்னங்க செத்து போயிட்டான் எழுப்புவோம்னு சொல்றீங்களே, தூங்கிட்டு இருந்தா எழுப்பலாம். எல்லாரும் சீசெல்லாம் பார்த்து, இப்பதான் நம்ம கல்லடிச்சு அங்க துரத்து, நாங்க திரும்ப அங்கேயே போற, இல்ல பரவாயில்ல போவோம்ட்டு 4வது நாள் அந்த லாசர் உயிரோடு எழுப்புறாங்க. சில ஜபங்களுக்கு நமக்கு தாமதமா தான் பதில் வருது. உங்க குடும்பத்துல ஒரு நபருக்கு ஜெபிச்சிருப்பீங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க மகளுக்கு ஜெபிச்சீங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப கிடைச்ச மகனுக்கு ஜெபம் போது இந்த ரட்சிப்பு இன்னும் வர மாட்டேங்குது, இழுபறியா இருக்கு. கணவனுக்கு ஜெபிக்கிறீங்க, இந்த ரட்சிப்பு பூரணமா இல்ல, இழுபறியா இருக்கு. ஆனாலும் என்ன பண்ண, தாமதமானாலும் அது வரும். நீங்க கேட்டீங்களா, அது வரும். தாமதமானாலும் அதுக்கு காத்துரு, அது நிச்சயமாக வரும் என்று சொல்லி நம்ம இதுல பாக்குறோம், ஆபத்துக்குள்ள பாக்குறோம். தாமதித்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீ காத்துரு. அவர் கையில இருந்து தான் ரட்சிப்பு வரணும், அவர் கையில இருந்து நன்மைகள் வரணும், அவர் கையில இருந்து ஆசீர்வாதம் வரணும். உனக்கு நீ காத்துட்டே இரு, கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அத கட்டளை. அப்ப அந்த ஸ்திரீ முன்னால போற, பின்னாலே ஓட. தாவீது குமாரனே இறங்கணும், திரும்பி கூட பார்க்கல அவரு. அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரும் விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன இயேசு வந்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள யார விடுவாங்க? விட மாட்டாங்க. வந்தா சாப்பிடுவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு, பேசுவாரு. ஆனால் இவா தட்டி 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 உள்ள நுழைஞ்சு போய் விழுறா. திரும்பவும் காலில் விழுந்து பணிந்து கொண்டு கேக்குறா, உங்க ஜெபம் தாமதமாகுதா? உங்களை இந்த ஸ்ரீயோட ஒப்பிட்டு பாருங்க. அவன் விட்டாள, விடாபடியா பிடிச்சுக்கிட்டா. நீங்க கேட்டது உடனே கிடைச்ச 1-2 காரியம் கிடைச்சது உண்மைதான், இன்னும் ஒரு காரியம், முக்கியமான காரியம் கிடைக்கல. அப்போ விடாபடியா அவரை பிடிச்சுக்கிறீங்க. இன்னும் பக்கத்துல போங்க, கால போய் விழுங்க, காலை போட்டு. அப்போ அவர் பதில் என்ன வருது, நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய நான் மனசு இல்ல அப்படின்னு சொல்றாரு.
நீ கானானிய பெண்ணு, நான் இஸ்ரவேலுகிட்ட தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு. அப்ப விட்டாள இல்ல, பிள்ளைங்க வச்சிருக்கிற அப்பத்த நாய்க்குட்டிக்கு போடலாமா? போடக்கூடாது இல்ல. அப்ப அவ சொல்லுதா பாருங்க, ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளுமே அப்படின்னு. அந்த விசுவாசம் உண்டா? அந்த தாழ்மை உண்டா? அந்த விடாப்பிடியா கேட்கிற தன்மை உனக்கு உண்டா? சில காரியங்கள் இதுக்கு ஆண்டது சித்தம் இல்ல போல விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கிடுங்க. ஒரே பிடியா விடாப்பிடியா பிடிச்சிடுங்க. சித்தம் இல்ல காரியங்களை அகற்றி போட்டுருவாரு. குடும்ப ரட்சிப்பு விசேஷமா அது தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ அத சித்தம்னா எங்க வீட்டார ரட்சின்னு கேட்காதீங்க. சித்தம்னா உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுகிறது. அதனால ரட்சிப்பு கத்தருடையது. அதை நீங்க விடாபிடியா பிடிச்சு கேட்டுக்கொள்ளுங்க. மற்ற நன்மைகள் இருக்குதோ இல்லையோ கத்தர் உங்களை திருப்தி பண்ணுவாரு, நடத்துவாரு, தருவாரு, பெருக பண்ணுவாரு. அந்த தாழ்மை, நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் பொறுக்கிக் கொள்ளுமே என்று. அப்போ ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று. அந்த நேரமே அவ கேட்ட காரியம் வீட்டுல நடக்குது. அது எங்கேயோ வீடு தூரமா இருக்கு. அவளுடைய மகள் பிசாசின் வேதனையால பிடிக்கப்பட்டு வீட்டிலேயே இருக்கிறார். அவளை கட்டி வைக்கணும், அடைச்சி வைக்கணும். உடனே அந்த பிசாசு அங்கே நீங்க ஸ்திரிய விசுவாசம் பெரியது, நீ கேட்டது உனக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை அங்க விடுதலை ஆகிடுது. அல்லலியா, கரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்துவோமா? அல்லலியா. அவ 100 காரியங்களை சொல்லிருக்கலாம். இவர் என்ன கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன், திரும்பி கூட பாக்கல. நான் கேட்டேன், அப்பவும் பதில் சொல்ல. சீசர் எல்லாம் போய் கேக்குறாங்க, இந்த ஸ்திரீ ஏதாவது செய்து அனுப்பி விடுங்கிறாங்க. அப்போ நான் துரத்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு தான் உதவி செய்யணும், நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி இல்லைங்கிற. அப்பவும் கத்தரை உறுதியாக விசுவாசம், அவருடைய விசுவாசம் அசைக்க முடியாததா இருந்தது. அப்ப விடாபடியா நீங்க கேட்கணும்னா உங்க விசுவாசத்தை கத்தர் தான் வர்த்திக்க பண்ணணும். கேளுங்க, மேலான காரியங்களை கேளுங்கன்னு சொல்லும்போது என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர், நான் சோர்ந்து போக கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாங்க. கேட்டு பெற்று அந்த ஸ்திரீ அவரை தேடி வந்தபடியினாலே அற்புதமான விடுதலைய பெற்றுக்கொண்டார். சகியு தேடி வந்தார். எப்படி தேடி வந்தாரு? எப்படியாவது நான் பார்க்கணும் அவரை என்று சொல்லி. இன்னும் வாஞ்ச பாருங்க, ஏசு நான் எப்படியாவது பார்க்கணும். மரத்துல ஏறினா, அப்போ மரத்துல ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு இயேசு சொல்ல, உனக்காக தான்ப்பா வந்தேன், மரத்து கீழே நின்று சைவே இறங்கி வா. தேடுறவர்களே அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இல்லையா? நீ என்ன நோக்கத்தோடு தேடி வந்தியோ அவருக்கு தெரியும். நீ இயேசுவை தேடி வந்தியா, அவர் உன்னை கைவிடுவதே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு சந்திக்க தான் அந்த பாதி வழியா அவர் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சந்திக்க அவன் வீட்டுல தங்கதான் அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். அப்பதான் சொல்லுற, இழந்து போன தேடம் ரட்சிக்குமே மனுஷகுமான் வந்தார் போல இருக்கேன், நான் சகைவே ரட்சிகன் தான் வந்தேன் சொல்லி அவனை ஏற்றுக்கொள்கிற ரட்சிப்புக்குள்ளே அவனை கொண்டு வர. நம்ம தேடுறோம் ஆண்டவரை, அதிகாலையில தேடுவோம், வேதத்துக்குள்ளே தேடுவோம், ஜப கூட்டங்களுக்கு போய் கத்தரை தேடுவோம், அபிஷேகத்துல நிறைஞ்சி கத்தரை தேடுவோம், சபைகளுக்கு போய் ஜபத்துல அவரை தேடுவோம். அவரை தேடுகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதகன் அருமையாக அங்கே எழுதி வைத்திருக்கிறது. நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு இயேசு போதிக்கிறது செய்யறதெல்லாம் கேட்டு 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 ரொம்ப சந்தோஷம். நிக்கோதேமு யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவரை கத்தர் பார்க்கணும், அவர்கிட்ட கூட பேசணும்னு ஆசை அவனுக்கு ரொம்ப. எப்போ நான் பகல்ல அவனை சபையில இருந்து தள்ளி வச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ண, இரவு நேரத்துல ஒருத்தர் தெரியாத நேரத்துல தேடி வந்தான். இப்ப கத்தரை தேடுறோமா? எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க அவரை தேடுங்க. வாய்ப்பு இல்ல, எனக்கு காலையில் நேரம் இல்ல, அதனால நான் தேட மாட்டேன் ஆண்டவரன்ட்டு அவன் இரவு நேரத்துல தேடி வந்து. இப்ப பகல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா, இரவு நேரத்துல ஆண்டவரை நீங்க
தேடுங்க. அவனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பின் சத்தியத்தை நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற. மறுபடியும் பிறக்கணும் நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப மறுபடியும் பிறக்கணும்ன்ற அந்த வெளிப்பாட அவன் வரலன்னா பெற்றுக்க முடியாது. அந்த நிக்கோதேமுவை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக அவன் வழக்காடுகிறத, அந்த சபையில போய் அவனை இயேசுவை பிடிச்சிட்டு வா அவனை கொல்லுன்னு சொல்லும்போது சொன்னான். ஏன் அவன் சொல்றது என்னன்னு கேளுங்கயா. 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றது என்னன்னு நீங்க கேளுங்க, கேட்டுட்டு அவனை நியாயம் தருங்க. ஏன் சிலுவையில் அடிக்கணும்னு சொல்றீங்க என்று சொல்லி இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடோடு பேசுறோம். அது மாத்திரம் உள்ள 19ஆம் அதிகாரம் யோவான்ல நீங்க பார்க்கும்போது அங்கே இயேசு அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து தொங்கிக் கொண்டிருக்கான். அப்ப அவர் அடக்கம் பண்ண எடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணா கரிய பழம் வெள்ளை பழம் எல்லாம் கொண்டு வந்து இயேசு சரீரத்தை கனப்படுத்தி அதுல சுற்றி அதுக்கப்புறமா அங்கே சரீரத்தை அடக்கம் பண்ண எடுத்துட்டு போறாங்க. நிக்கோதேமுக்கு ஒரு இயேசுவை பற்றிய வெளிப்பாடு கிடைத்தது. எப்போ அவன் தேடுனான் இல்லையா. இன்னும் எல்லா யூதர்லாம் இருந்தாங்க, அவங்க தேடல. இன்னும் ஆசாரியர்கள்லாம் இருந்தாங்க, அவரை இயேசு வந்து தேடல. இவன் நேரடியா வந்து கர்த்தரை தேடி அந்த மறுபடியும் பிறக்கணும்னு சொன்ன உடனே அப்படியா மறுபடியும் பிறந்து அந்த அன்பத்தை அவன் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் அவருடைய இந்த நாட்களில் அவரை தேடும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த இளையகுமாரனை குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்ல, அந்த தேடுகிற அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இது 3ஆவதா வருது. ஒரு ஆடு காணா போச்சுங்க, அப்புறம் ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சுங்க. இங்கே ஒரு மனுஷன் கீழ்படியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். காணா போன மனுஷன் மாதிரிதான் இளையகுமாரன். அந்த அப்பா தேடினாரா, வெளியே போய் தேடினாரா? ஆனா ஒரு வசனத்தை நான் வாஸ்து காண்பிக்க விரும்ப. 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்பு. அந்த தகப்பன் எழுந்து புறப்பட்டு அந்த இளையகுமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்தில் வந்தான். அந்த இளையகுமாரன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் சொல்லி சொல்லப்பட்டு பாருங்க. இந்த வார்த்தைகளை நம்ம நன்றாக கவனிக்க வேணும். தகப்பன் இடத்துல வந்தான். அப்ப தகப்பன் இடத்துல வரும்போது இவன் தேடி போகல. அப்ப தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. இப்ப தூரத்துல வரும்போது எப்படி பார்க்க முடியும்? தூரத்துல வரும்போது எப்படி ஒரு மனுஷனால் பார்க்க முடியும்? தூரத்துல அவன் வர வீட்டை விட்டு வெளியே போன அதே வழிய அவன் பார்த்துட்டு காத்துக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான், என்னை தேடி வருவான் காத்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்தாலும் கூட, நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நடந்தாலும் கூட இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் திரும்பி வருவான் என்று காத்துக்கொண்டே இருக்கிறான். அவன் காத்துக்கொண்டே, அவன் தேடிக்கொண்டே இருந்தான். அவன் கண்கள் தேடிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் அவனை நேராக அவன் வீட்டுக்கு தாப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வருது. அப்போ தூரத்துல வரும்போதே பாக்குறேன்னா அவன் ஜெபத்துல அவன் மனசுக்குள்ள தேடிக்கிட்டே மகன் குமாரனை தேடிக்கிட்டே இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும். மனதுருக்கம், அவன் மேல ஒரு அன்பு, அவன் வந்தா மன்னிச்சிடணும் அப்படின்ற ஒரு அன்போட காத்திருக்கேன். என் தேவன் அப்படிதான் காத்திருக்கிற. அப்ப அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா நம்ம குடும்பத்தாருக்கா ஜெபிக்கும் போது இதுகளெல்லாம் பீடைகள், இதுகளெல்லாம் யாரை போட்டு போன அதெல்லாம் இல்ல, வர வேண்டாம், வீட்டுக்கு வர வேண்டாம், இனிமேல மகன் சாவட்டும் எங்கேயாவது. இல்ல இல்ல, அப்படி இல்ல. நீங்க மனதுருக்கத்தோடு அவன் செய்த குற்றத்தை மன்னிப்பு வந்து கேட்கும் முன்னாவே அவனுக்கு மன்னித்து இருதயத்துல நீ காத்திருப்பா என்றார். நிச்சயமாக உன் அன்பை தேடி அவன் நிச்சயமாக ஓடி எழுந்து ஓடி போனான், அவனை வரவேற்க ஓடி போனான் என்று சொல்லி கட்டி கொண்டு முத்தம் செய்து அணைத்து அவனுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி அவனை உடுத்து வைத்து அவனை சுத்தம் பண்ணி மகனாக ஏற்றுக்கொள்ள. கரங்களை தட்டி கத்தர மயங்கத்தாலையா. அதனால நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.